This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து சூல்ஸ் மற்றும் ரைபிஸனை பற்றி நம்ம டிஸ்கஷனில் பார்க்கலாம். சூல்ஸ் டெலிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா வந்து ஜெர்மனி. சூல்ஸ் டெலிஸ் தனது முதல் கடன் சங்கத்தை எந்த ஆண்டு துவங்கினார்னா 1850. சூல்ஸ் டெலிஸ் துவங்கிய சங்கங்கள் எந்த வகையான பொறுப்புடன் செயல்பட்டது? வரையறுக்கப்படாத பொறுப்பு. சூல்ஸ் எந்த நகரத்தின் மேயராக பணியாற்றினார்னா டிலிச். ரைபிசன் எந்த நகரின் மேயராக இருந்தார்னா வேயர்பச். ரைபிசன் எந்த ஆண்டு முதலில் கிராம கடன் சங்கத்தை துவங்கினார்னா 1849. ரைபிசன் சங்கத்தை எந்த பொறுப்பை கொண்டு செயல்பட்டன? வரையறுக்கப்படாத. ராபர்ட் ஓவன் எந்த ஆண்டு எந்த ஊரில் பிறந்தார்னா வந்து 1771 நியூட்டன் நகரத்தில் பிறந்தார். கூட்டுறவு என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் வந்து ராபர்ட் ஓவன். கூட்டுறவின் தந்தை வந்து ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் தொழிலாளர் தனி குடியிருப்பை எந்த நகரத்தில் உருவாக்கினார்னா வந்து எந்த நாட்டில் உள்ளது? நியூ ஹார்மோனி, யுஎஸ்ஏல உள்ளது. ராபர்ட் ஓவன் எந்த நாட்டில் பிறந்தார்னா இங்கிலாந்து. அடுத்ததான் வந்து உலகின் முதல் கூட்டுறவு சங்கம் எந்த நாளில் துவங்கப்பட்டதுன்னா வந்து 21/12/1844. எந்த இடத்துலனா டோடுலன். எந்த இடத்துலனா இங்கிலாந்து. ராக்டேல் முன்னோடி கூட்டுறவு சங்கத்தை எத்தனை நெசவாளர்கள் சேர்ந்து உருவாக்கினார்னா 28 நெசவாளர்கள். இச்சங்கத்தில் அவர்கள் முதலீடு செய்த தொகை எவ்வளவுனா 28 பவுண்டு. இங்கிலாந்தில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுகின்றன? 2 அடுக்கு முறையில். ஒன்று கிராமம், இன்னொன்று வந்து மாநிலம். இங்கிலாந்து கூட்டுறவு சங்கம் உருவாக காரணம் என்னென்னா தொழில் புரட்சி. ஸ்வீடன் நாட்டின் முதல் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1850. ஸ்வீடனில் முதலாக எந்த வகை கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்டதுன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். பால் கூட்டுறவு சங்கங்கள் எந்த நாட்டில் சிறப்பாக செயல்படுகிறதுனா வந்து டென்மார்க். டென்மார்க்கில் முதல் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1769. டென்மார்க்கின் முதல் கூட்டுறவு பால் பண்ணை எந்த ஆண்டு யாரின் உதவியால் துவங்கப்பட்டதுன்னா 1882 ஆண்டர்சன். பாலை பதப்படுத்தும் முறைக்கு என்ன பெயர்னா பாஸ்டரிசம். டென்மார்க்கில் உற்பத்தி செய்யப்படும் பால் பொருட்களில் எத்தனை சதவீதம் ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனா வந்து 70%. அடுத்ததாக வந்து உலகின் பால் உற்பத்தியில் திறனின் முதன்மையாக உள்ளது வந்து டென்மார்க். பால் உற்பத்தியில் முதன்மை நாடு வந்து இந்தியா. முதல் மீனவர் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் எங்கு துவங்கப்பட்டதுன்னா வந்து மகாராஷ்டிரா. அது வந்து 1913. இந்தியாவில் மீனவர் கூட்டுறவு சங்கம் எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுதுன்னா பொதுவாக 3 முறை. ஆந்திராவில் மட்டும் 4 முறை. அதேமாதிரி மகாராஷ்டிராவில் 5 முறை, 5 அடுக்கு. தேசிய மீனவர் கூட்டுறவு இணைய எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1980. இந்தியாவின் முதல் பால் கூட்டுறவு சங்கம் எங்கு துவங்கப்பட்டதுன்னா வந்து தத்ரா. அது வந்து குஜராத்தில் இருக்குது. இதுவும் 1913 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பால் கூட்டுறவு சங்கம் எத்தனை அடுக்கு முறையில் உள்ளதுன்னா 3 அடுக்கு முறை. இந்தியாவில் பால் கூட்டுறவு சங்கத்தின் முன்னோடியாக வந்து குஜராத். தமிழ்நாட்டில் முதல் பால் கூட்டுறவு சங்கம் எங்கு துவங்கப்பட்டதுன்னா வந்து கொடிமுடி. தேசிய பால் வள நிறுவனம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1965. முதல் பால் பெருக்க திட்டம் எந்த ஆண்டுனா 1970 71 வரையும், 1980 81 வரையும். குஜராத் பால் கூட்டுறவு சங்கங்களில் பொருட்கள் எந்த பெயரில் விற்பனை செய்யப்படுதுன்னா அமுல்ல. இந்தியாவில் கூட்டுறவு பால் பண்ணையில் முன்னோடி மாவட்டம் எந்த மாநிலத்தில்னா ஆனந்த் மாவட்டம், குஜராத். அடுத்ததாக வந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் பால் பொருட்கள் எந்த பெயரில் விற்பனை செய்யப்படுகிறதுனா ஆவின்.
இரண்டாவது பால் பெருக்கு திட்டம் வந்து 1981லேருந்து 85 வரைக்கும். மூணாவது பால் பெருக்கு திட்டம் வந்து 85லேருந்து 94 வரைக்கும். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1963. தேசிய பால்வள வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1965. அடுத்தது வந்து இஃப்கோ இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் வந்து 1967. நபார்ட்னா நபார்டு வந்து 1982. நபார்டு வங்கியை துவங்க பரிந்துரை செய்த குழு வந்து கிராஃப்டிகார்டின் குழுவின் தலைவர் யாருன்னா சிவராமன். நபார்டில் முதலீடு செய்பவர் யாருன்னா மத்திய அரசாங்கம் 50%, RBI வந்து 50% உள்ளது. நபார்டு தலைமை வங்கி எங்கே உள்ளதுன்னா மும்பை. இந்தியாவில் வங்கிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் படைத்த அமைப்பு வந்து RBI. RBIயின் தலைமையிடம் மும்பை. அடுத்ததான் வந்து இந்தியாவில் நிதி கழகம் வந்து மும்பை. வைகுண்ட மெத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை சங்கம் வந்து புனேயில் உள்ளது. சேவை கூட்டுறவு சங்கங்கள் என்ற மாதிரியை பரிந்துரை செய்த குழு விவசாய கடன் மதிப்பீட்டு குழு. மக்கள் தொகை கோட்பாடை வழங்கியவர் வந்து மாதவாஸ் 1798. மத்திய குடும்ப கட்டுப்பாடு கழகம் வந்து 1954. நன்றி.